Hello everyone. So today we'll see about mathematical modeling of the system in your unit 4. So unit 4 oda topic வந்து it's compartmental modeling, right? So compartmental modeling na enna we'll be taking each process as a separate compartment. So ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம தனித்தனி பிளாக்ஸாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் டிசைன் பண்ணோம் ஒரு மாடலிங் பண்ணோம் அப்படின்னா then it is compartmental modeling. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இட்ஸ் அபவுட் thermoregulation. Thermoregulation என்ன இட்ஸ் மெயின்டைனிங் தி temperature conditions of the body, right? ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க ஹோமியோஸ்டாசிஸ்னு, ரைட்? ஸோ அந்த ஹோமியோஸ்டாசிஸில் நம்ம வந்து பாடியில் இருக்க எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு மெயின்டைன் ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதான் ஹோமியோஸ்டாசிஸ், ரைட்? ஸோ இந்த யூனிட்டில் வில் சி ஹவு டு மாடல் தட் தெர்மோரெகுலேஷன். அதை வந்து எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்றத வில் சி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாடலிங்கில் ரெண்டு அப்ரோச் இருக்குது, ரைட்? இட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் அப்ரோச்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் based on well established physical process from a priori knowledge. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராசஸை மாடல் பண்ணோம் அப்படின்னா அது ஃபஸ்ட் அப்ரோச். செகண்ட் அதுக்கு அப்ரோச்சுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரெட்டினா. ஸோ ரெட்டினா நம்மளோட ஐ பாலில் இருக்கிற ரெட்டினா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெட்டினா இருக்கிற லைட் ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா லாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் தெர்மோரெகுலேட்டரி சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மாடலிங். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ப்ராசஸோட நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம வந்து மாடலிங் பண்ணுறோம் இல்லையா? அந்த அப்ரோச்சுக்கு வந்து இந்த ரெண்டும் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ரெட்டினல் மாடலில் வந்து மெயினாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஃபோட்டான்ஸ் அதோட லைட் ட்ரான்ஸ்ஃபர் அதை வச்சு வந்து வில் பி ரைட்டிங் தி ஈக்குவேஷன்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா தெர்மோரெகுலேட்டரி சிஸ்டமில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். பாடியில் இருக்க ப்ராசஸை வந்து அப்படியே வந்து நம்மளால் மாடல் பண்ண முடியாது. வி நீட் சம் சிம்பிளிஃபிகேஷன், இல்லைனா வந்து மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், ரைட்? ஸோ வி நீட் சம் சிம்பிளிஃபிகேஷன் இன் தி தெர்மோரெகுலேட்டரி மாடல். செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ் எஃபெக்ட் ரிலேஷன். ஸோ காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் என்ன, லைக் ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காஸ், அது எதனால் நடந்தது அப்படின்னு வந்து நம்ம ஒய் அப்படின்ற கொஷனை பேஸ் பண்ணி மாடல் பண்ணோம்னா அது வந்து செகண்ட் அப்ரோச். பட் ஆனால் வந்து இது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இட்ஸ் நாட் ஆக்சுவலி த ஃபினாமினா. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பேஸ்ட் ஆன் சம் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இப்போ நம்ம அனிமல் ஸ்டடீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு ஹியூமன் ட்ரையல்ஸ்லேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரக் வந்து நீங்கள் ஒரு அனிமலுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து அந்த ட்ரக் வந்து ஒவ்வொரு வீக் அந்த அனிமலுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ். ஸோ அதில் ஆக்சுவலாக என்ன ஃபிசியாலஜி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அதில் கன்சிடர் பண்ணாமல் அந்த ட்ரக்கை கொடுத்ததுனால அந்த அனிமலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவாலும் நம்ம மாடல் பண்ணோம்னா அது செகண்ட் அப்ரோச். பட் ஃபஸ்ட் அப்ரோச் அப்படி இல்லை. வி நோ த ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி. என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் அப்ரோச் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சில் என்னென்னா வி ஷுட் நோ த க்ளோஸ்ட் லூப் செயின். அந்த ஃபீட்பேக் எதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு அனிமலுக்கு அலர்ஜி ஆகுது ஒரு ட்ரக்கால் அப்படின்னா அந்த அலர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, அந்த டோஸை கம்மி பண்ணால் அலர்ஜி கம்மியாகுதா இல்லை டோஸை இன்க்ரீஸ் பண்ணால் அலர்ஜி கம்மியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு there will be some closed loop approach, right? So based on the output we'll be taking and we'll try to minimize the dosage level of the drug. So அது வந்து செகண்ட் அப்ரோச்சில் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கோயிங் ஆன் டு தெர்மோரெகுலேஷன். ஸோ தெர்மோரெகுலேஷனில் there are two things. One is cold bloodedness, another one is warm bloodedness. ஸோ கோல்ட் blooded அப்படின்னா அந்த பர்டிகுலர் அனிமல்ஸோட blood எல்லாமே வந்து it will be very cold when compared to the atmosphere. ஸோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது அந்த அனிமல்ஸோட பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அது கோல்ட் blooded அனிமல்ஸ். வார்ம் blooded அனிமல்ஸ்னால் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது அந்த அனிமல்ஸோட டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாகவும் இல்லை ஹையராகவும் இருக்கும். ஸோ those are warm blooded animals. ஸோ எல்லா லிவிங் க்ரியேச்சர்லேயுமே there is a metabolic process, right? ஸோ நம்மளோட பாடியில் இருக்க செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே when it undergoes metabolism it generates heat, right? ஸோ எல்லா அனிமல்ஸ்க்குமே டெம்பரேச்சர்ன்றது இட்ஸ் அ காமன் திங். ஸோ ஹோமோதெர்மஸ் ஆர் வார்ம் blooded animals, எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், அவங்களாம் வந்து they have this active control system. ஸோ ஆக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் சம் பவர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செல்ஸில் இருக்க மைட்டோகாண்ட்ரியா தான் இட் ஆக்சஸ் த பவர் ஆல்சோ ஆஃப் த செல், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஏடிபி டு ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட் அந்த மாதிரி ஒரு அயான்ஸோ இல்லை சம்
components or ஏதோ ஒன்று வந்து it acts as a powerhouse of the particular organ or cell or tissue, right? So அதுதான் வந்து homothermous or warm blooded animalsல இருக்கும். That is active control system. Second one is cold blooded or poikilothermous creatures. அதில் வந்து passive control தான். Like ஒரு based on a certain environmental condition அதோட body temperature change ஆகும் அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இஸ் எசென்ஷியலி இண்டிபெண்ட் ஆஃப் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் வந்து என்னென்னா, இப்போது டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் இட் வில் அட்ஜஸ்ட் டு தி டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ அது வந்து டோட்டலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸே ஒரு கோல்டு ரீஜனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. பாடியோட மெட்டபாலிக் ப்ராசஸ் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். பட் டிபெண்டிங் ஆன் த ரீஜன், நம்ம போகிற கண்ட்ரி இல்லை போகிற ரீஜனை பேஸ் பண்ணி நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து இந்த லைன். தட் இஸ் அனிமல்ஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இஸ் எசென்ஷியலி இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இல்லை, பட் அந்த ப்ராசஸ்னால ரிலீஸ் ஆகிற ஹீட் வந்து அந்த டெம்பரேச்சர் பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஏசி ரூமில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பாடி அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ரைட்? பட் அதனால் நம்ம பாடியில் இருக்கிற ப்ராசஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதுதான் வந்து தே ஆர் ட்ரைங் டு சே. நெக்ஸ்ட்டு கோல்டு பிளட்டட் அனிமல்ஸோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து அப்படி கிடையாது. இது வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்றது தான் போன பாயிண்ட். பட் இந்த பாயிண்ட் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட இன்டர்னல் டெம்பரேச்சரும் இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இஃப் தே மூவ் சம் அதர் டெம்பரேச்சர் ஆர் வேறு டெம்பரேச்சர் சேஞ்ச்லாம் ஆச்சு அப்படின்னா அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸில் இருக்கிற ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் ஆனாலும் சரி இல்லை நம்மளோட பாடி என்ன ஆனாலும் சரி இட் ட்ரைஸ் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏசி ரூம் அண்ட் தென் நான் ஏசி ரூம் அந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஃபீவர் இருக்குது இல்லை ஃபீவர் இல்லை அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்துட்டு நம்மளோட பாடி அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும், ரைட்? ஸோ தட் இஸ் தி ஹோமியோஸ்டாசிஸ் ஆர் தெர்மோரெகுலேஷன். ஸோ இந்த ரெகுலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா தெர் வில் பி ஹீட் லாஸ் அண்ட் ஆல்சோ தெர் வில் பி ஹீட் ஜென்ரேஷன், ரெண்டுமே நடக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது டோட்டலாக இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்த்து வி கேன் டேர்ம் இட் அஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட். ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரி நம்மளோட பாடியிலேயே இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு வி கேன் சே. ஸோ திஸ் ரெகுலேஷன் ஐம் சாரி let me just go back. So this regulation is very strict by biological standards since enzyme activity is greatly reduced if the temperature falls a few degrees below normal 37 degrees Celsius. So normal temperature வந்து 37 degrees Celsius இருக்கும், right? And then maximum tolerance வந்து +4 degrees Celsius வரைக்கும் it can tolerate. அதே மாதிரி ambient temperature வந்து for about +50 degrees Celsius வரைக்கும் it can be changed for biological standards. Okay, so இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா CNS cells are irreversibly damaged above about 41 degrees Celsius. that is central nervous systemல இருக்கிற செல்ஸ் எல்லாமே 41 degrees Celsius மேலே போச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த நியூரான்ஸ்லாம் வந்துட்டு இட் வில் கெட் அஃபெக்டட். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். And next thing is hibernation. So hibernation is a thermoregulatory phenomena because mammals which enter this condition apparently reset their temperature regulation set point to around 6 degrees Celsius. So hibernation it's mostly for the animals in the colder regions. For example polar bears and the mari animals la they hibernate. So a particular period of time la they go and sleep. So they take food and then for around 3 or 4 months they will be continuously sleeping. So அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு அதோட ப்ரீசெட் டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து செட் பாயிண்ட் வச்சுக்கும். தட் இஸ் அரௌண்ட் 6 degrees Celsius வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து பாடி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அனிமல் வில் பி ஹைபர்னேட்டிங் பட் ஆல்சோ அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த அனிமலுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும்.
So, however, the temperature control is maintained, and in particular, the animal increases heat production if necessary to avoid having the body temperature drop to 0 degree Celsius. So, 0 degree Celsius போகாத அளவுக்கு வந்து temperature மெயின்டைன் பண்ணுறதுன்றது it's very important for those animals, right? So, அந்த polar regionsல இருக்கிற அந்த animalsக்குலாம் வந்து it's very important. Next, so for humans என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த thermoregulatory heat productionல வந்து இந்த 37 degree Celsiusன்றது வந்து it has to be maintained for humans, right? So அதான் வந்து நம்மளோட body temperatureோட main thing. So in order to probably this is in order that animals limited heat dissipating capacity in hot ambient temperature may be sufficient for clearly the heat trigger dissipation would increase if the normal set point were reduced. So when compared to polar animals like hibernation பண்ணுற அனிமல்ஸ்க்கு வந்து 6 degree Celsius இருந்தாலே போதும். ஆனால் வந்து ஹியூமன்ஸ் இந்த மாதிரி மேமல்ஸ்க்குலாம் வந்து 37 degree Celsius வந்து இட்ஸ் நெசசரி ஃபார் பாடி மெட்டபாலிசம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹீட் டிசிபேட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி when compared to those polar animals. ஸோ அதனால் நம்மளோட நார்மல் செட் பாயிண்ட் வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியாது. ஸோ நம்மளோட பாடியோட நார்மல் செட் பாயிண்ட் வந்து 36 to 37 degree Celsius, ரைட்? ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து இட் ஹேஸ் டு பி மெயின்டைன்டு. நெக்ஸ்ட்டு anatomy of thermoregulation. ஸோ thermoregulationல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாடி இஸ் a material mass which is with a corresponding heat capacity. That is at any time an amount of thermal energy is stored which is approximately proportional to the temperature. So நம்ம பாடி வந்து it acts as a storage system of heat. So heat store பண்ணுற ஒரு சிஸ்டமாக வந்து we can consider it. ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதோ அதே அளவு ஹீட்டை இட் ஹேஸ் டு டிசிபேட். ஸோ ஹீட் ஜென்ரேட் பண்ணுற அதே அளவுக்கு ஹீட்டை வந்து வெளியில் அனுப்பணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாடி வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட், அதாவது ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இது வந்து கண்டிப்பாக நடக்கணும். Next, if these rates become mismatched, the internal temperature starts a corresponding rate of change. So இந்த rate, heat dissipation and the heat generation rate, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளோட பாடியோட இன்டர்னல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஃபீவர், ரைட்? நெக்ஸ்ட்டு நம்ம பாடி தான் வந்து இதில் இந்த தெர்மோரெகுலேட்டரி ப்ராசஸில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து கண்ட்ரோல்டு ப்ராசஸ் அண்ட் தி ஆக்சுவேட்டர், that is the human body. And the human body தான் வந்து it controls the process and also it acts as an actuator. So first deep body or the core. So நம்மளோட பாடியை வந்து என்னென்ன இன்னர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சப் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கோர், that is deep body. அதில் என்னென்னா skeletal muscle and skin தவிர மீது எல்லாமே அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து டீப் பாடி. ஸோ இதில் மெயினாக வந்து சிஎன்எஸ், விசரா எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடட். விசரா இஸ் தி லேயர் நெக்ஸ்ட் டு ஸ்கின். ஓகே, ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் இன்க்ளூடட் இன் திஸ் காம்போனண்ட். நெக்ஸ்ட்டு இஃப் யூ லுக் அட் தி ஹியூமன் தெர்மோரெகுலேஷன். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஷிவரிங். ஸோ நம்மளோட மசில்ஸ் வந்து இப்போது ரொம்ப ஏசியோட டெம்பரேச்சர் ரொம்ப நம்ம கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா we start shivering, right? So that is one actuator. Second one is sweating. So ரொம்ப வெயிலில் போனால் we get sweating. And then vasomotion. Vaso means vessels which is blood vessels. So vasomotion and metabolism. Vasomotionனா blood vesselsல நடக்கிற heat transfer and metabolic process. Next one is metabolism throughout all the organs. So heart, kidney, liver எல்லாத்துலேயும் நடக்கிற metabolic process. So இது எல்லாமே வந்து ஒரு actuator. Next controlled process என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி, கோர், பாடியில் இருக்க கோர், மசில், ஸ்கின் அண்ட் பிளட். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுற காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கு இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், நம்மளுக்கு சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, தட் இஸ் அ வாட்டர் லெவல், அந்த ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் லெவல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்ட் ஸ்பீட். ஸோ இது மூணுமே வந்து இன்புட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுற இன்புட்ஸ். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம ஃபீட்பேக் எங்கே போகுது அப்படின்னா ஃபீட்பேக் டிரான்ஸ்டியூசர்ஸ்க்கு. ஃபீட்பேக் டிரான்ஸ்டியூசர்ஸ் யார் யாருன்னா ஸ்கின் ரிசெப்டர் அண்ட் ஹைப்போதலாமிக் ரிசெப்டர்ஸ். ஸோ ஹைப்போதலாமஸ்ன்றது பிரெயினில் உள்ள ஒரு காம்போனண்ட். ஸ்கின்னில் இருக்கிற ரிசெப்டர்ஸ்ன்றது நமக்கே தெரியும். ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர், நம்ம ஸ்கின்னில் வந்து ஸ்வெட்டோ இல்லை ஷிவரிங்கோ வந்து இட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ ஸ்கின் ரிசெப்டர். செகண்ட் ஒன் இஸ் பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலாமிக் ரிசெப்டர். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபீட்பேக் டிரான்ஸ்டியூசர்ஸ். ஸோ இவங்களாம் வந்து தே சென்ட் திஸ் சிக்னல் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் மெயினாக hypothalamus is the controller. So this is the closed loop system of the thermoregulation process.
நெக்ஸ்ட்டு செகண்ட் காம்போனண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ப்ராசஸில் கோர் பார்த்தோம் இல்லையா. செகண்ட் காம்போனண்ட் skeletal muscle. ஸோ skeletal muscle acts as actuator and it is comprising of more than 1/3 of man's body weight. ஸோ நம்மளோட பாடி வெயிட்டில் 1/3 வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் skeletal muscles. ஸோ இது வந்து மெயினாக டெம்பரேச்சர் ரெகுலேஷனில் சிஸ்டம் வந்து கூல் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஸ்வெட் ரிலீஸ் ஆகுறப்போ எல்லாமே வந்து இந்த மசில்ஸ் தான் இந்த ப்ளே அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட்டு ஸ்கின் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் எக்ஸ்டர்னல் கவர் டு மசில்ஸ் அண்ட் கோர். ஸோ நம்மளோட ஃபுல் பாடியை வந்து ஸ்கின் தான் கவர் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இட் ஆக்ட் ஆஸ் எக்ஸ்டர்னல் கவர். ஸோ ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் அஸ் தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டமில் இது வந்து மெயினாக ஒரு தெர்மல் இன்சுலேட்டராக ஆக்ட் பண்ணுது. ஸோ ஸ்கின் மட்டும் இல்லைனா டேரெக்டாக எல்லா ஆர்கன்ஸுமே வந்து இட் வில் பி எக்ஸ்போஸ்டு டு என்விரான்மெண்டல் ஹீட் ஆர் கோல்டு. ஸோ அதனால் ஸ்கின் தான் வந்து ப்ரொடெக்டிவ் கவரிங்காக வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ பாடி ஹீட்டையும் வெளில போகாமல் வந்து இட்ஸ் கவரிங். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ இன்சுலேட்டர், தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ இந்த இன்சுலேஷன் எஃபெக்ட் இட் இஸ் டைரக்ட்லி வேரிட் பை தி வேசோமோட்டர் எஃபெக்ட். ஸோ வேசோமோட்டர் எஃபெக்ட்னா என்ன, லைக் ஐ செட் பிளட் வெசல்ஸோட மூவ்மெண்ட் தான் வந்து வேசோமோட்டர் எஃபெக்ட். ஸோ அந்த வேசோமோட்டர் எஃபெக்ட்ன்றது என்னென்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வேசோ டைலேஷன். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்னா பிளட் வெசல்ஸ் சுருங்குறது. ஸோ விச் டிக்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ. பிளட் வெசல்ஸ் சுருங்கினா பிளட் ஃப்ளோ கம்மியாயிடும். வேசோ டைலேஷன்றது பிளட் வெசல்ஸ் விரிகிறது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹீட் லாஸ் வந்து which decreases the blood flow when the heat loss is to be reduced. ஸோ ஹீட் லாஸ் கம்மியாகணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதாவது சுருங்கிடும். ஸோ பிளட் ஃப்ளோவும் கம்மியாயிடும். இதே வந்து ஹீட் லாஸ் வந்து நமக்கு நிறையா ஹீட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிடும். ஸோ அப்போது பிளட் ஃப்ளோவும் நிறையா இருக்கும், ஹீட் லாஸும் நிறையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் திங் அபவுட் வேசோமோட்டர் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் காம்போனண்ட். ஃபர்ஸ்ட் காம்போனண்ட் வந்து கண்ட்ரோல் ப்ராசஸ் அண்ட் ஆக்சுவேட்டர். செகண்ட் காம்போனண்ட் இஸ் ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர். ஸோ ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசரோட மெயின் வேலை என்ன, டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஹீட்டிங் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாடியிலேருந்து we are going to some other example. ஸோ ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ப்ராப்பராக இவ்வளோ டெம்பரேச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா we generally use a thermostat. ஸோ தெர்மோஸ்டாட்ன்றது என்ன, இட் யூசஸ் அ பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப். ஸோ அந்த பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதுவும் வந்து பெண்ட் ஆகுறது இல்லை ஸ்ட்ரெயிட்டன் ஆகுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர், ரைட். ஸோ இதை வந்து தெர்மோகப்பிள் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட். ஸோ அதோட சேம் ஃபங்க்ஷன் தான் இதுவும். ஸோ ஹவுஸ் ஹீட்டிங் கண்ட்ரோலில் வந்து இட் மெயின்லி ஒர்க்ஸ் வித் தி தெர்மோஸ்டாட். ஸோ இதில் வந்து ரெகுலேஷன் வந்து +1 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணாலே வந்து இட்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்டியூசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்டியூசரில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து there will be ஃபீட்பேக். ஸோ அந்த சிஸ்டம் வந்து இட் கீப்ஸ் ஆன் மெயின்டைனிங் தி சேம் டெம்பரேச்சர். ஸோ நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அதே டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். அதே மாதிரி வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து எந்த ரீஜியன்ஸ்க்கெலாம் வந்து மெயினாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹவுஸ் ஹீட்டிங் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இன் வெரி கோல்ட் ரீஜியன்ஸ். ஸோ போலார் ரீஜியன்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப கூலர் பிளேசஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோயி ரீஜியன்ஸ். ஸோ வெளில வந்து ரொம்ப ஸ்னோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஹீட் இருக்கணும், பிகாஸ் ஹியூமன்ஸ் have to live, right. ஸோ அந்த ஸ்னோயி ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு தே புட் திஸ் தெர்மோஸ்டாட். ஸோ வெளியில் இருக்க டெம்பரேச்சரும் உள்ளே இருக்க டெம்பரேச்சரும் வந்து கண்டினியூஸாக ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த தெர்மோஸ்டாட் வந்து. ஸோ யூ வுட் ஹவ் சீன் திஸ் ஃபயர் பிளேஸ் அண்ட் ஆல்சோ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சிம்னி மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிம்னியில் வந்து தே புட் திஸ் வுட் அண்ட் தே place the fire. ஸோ அந்த ஃபயரை பேஸ் பண்ணி லைக் இன் ப்ரீவியஸ் டைம்ஸ் இப்போ கூட ஃபியூ places have that, பட் இப்போ வந்து வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அந்த மாதிரி சிம்னி ஃபயர் பிளேஸ்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஸோ they use this ஃபுல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து ஜஸ்ட் லைக் ஹவ் யுவர் ஏசி இஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ ஏசி என்ன பண்ணும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வந்து ஹவுஸ்குள்ளே கூல் பண்ணும், ரைட். பட் இப்போது இந்த ஹீட் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாச்சு அப்படின்னா இட் ஜென்ரேட்ஸ் ஹீட். ஸோ அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணி அந்த ஹவுஸ்குள்ளே வந்து இட் ஜென்ரேட்ஸ் ஹீட் அண்ட் கீப்ஸ் த ஹவுஸ் வார்ம். அதுதான் வந்து ஹவுஸ் ஹீட்டிங் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ டயக்ராம். ஸோ நம்மளோட மெயின் கண்ட்ரோலர் யாருன்னா தெர்மோஸ்டாட். ஸோ தெர்மோஸ்டாட்லேருந்து நெக்ஸ்ட் கோஸ் டு ஆக்சுவேட்டர். ஸோ ஆக்சுவேட்டர் தான் வந்து ஃபர்னேஸ் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிம்னி வுட் ஃபயர் பிளேஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்டு ப்ராசஸ். ஸோ கண்ட்ரோல்டு ப்ராசஸ் வந்து
எங்கே நடக்கும்னா கோர் அண்ட் வால்ஸ். ஸோ நம்மளோட வீட்டில் இருக்க செவரில் அதிலலாம் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து ஃபீட் ஃபார்வர்ட் டிஸ்டர்பன்ஸ், தட் இஸ் ஃப்ரம் தி டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர். ஸோ டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஏதாவது சம் ஃபீட்பேக் வந்து இட் கேன் கம். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து we can take and give to the controller which is the thermostat. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் டெம்பரேச்சர். ஸோ இந்த ரூமுக்குள்ளே ஆக்சுவலாக என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றதை மெஷர் பண்ணி again it goes to thermostat. ஸோ அந்த இன்னொரு thermostat வந்து it acts as a feedback transducer. ஸோ அதுலேருந்து again you are getting the output to the controller which is your thermostat. So this is the house thermoregulation information flow diagram. Next, skin thermoreceptor. ஸோ ஸ்கின்னில் வந்து என்னென்ன தெர்மோரிசெப்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டீப் சென்ட்ரல் அண்ட் ஸ்கின் தெர்மோரிசெப்டார்ஸ் 2 இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் தெர் ஆர் சம் டெம்பரேச்சர் ரிசெப்டார்ஸ். அதாவது நம்மளோட ப்ரீத் பண்ணுற ஏர் இருக்கு இல்லையா, ஸோ இஃப் யூ கேன் புட் யுவர் ஃபிங்கர் நியர் பை யுவர் நோஸ், நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுற ஏர் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் சம் ஹீட். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுற யாருக்கும் எக்ஸேல் பண்ணுற யாருக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து இட் ஹேஸ் டு பி கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன்ட். ஸோ ஏன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ வெரி சாஃப்ட் லைனிங் டிஷ்யூஸ், ரைட்? ஸோ அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நோஸ்குள்ளே வந்து there are some thermoreceptors. ஸோ அது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சர் ஏர் எக்ஸேல் பண்ணும்போது அப்போது வந்து இந்த தெர்மோரிசெப்டார்ஸ் வந்து இட் வில் ஆக்ட் சம் பார்ட். ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் வந்து இந்த தெர்மோரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் சென்ட்ரல் ரிசெப்டார். ஸோ சென்ட்ரல் ரிசெப்டார் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஹவுஸ் ஹீட்டிங் கண்ட்ரோல், அதில் வந்து தெர்மோஸ்டாட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளோட சென்ட்ரல் ரிசெப்டார் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து ஸ்கின் ரிசெப்டார். ஸோ ஸ்கின் ரிசெப்டார் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் யுவர் டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர். ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுச்சு, எக்ஸ்டர்னலாக என்ன கண்ட்ரோல் டெம்பரேச்சர் என்ன சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இஸ் கிவிங் எ ஃபீட்பேக், ரைட்? ஸோ அதே மாதிரி ஸ்கின் ரிசெப்டார்ஸும் அதே வேலை தான் நம்ம பாடியில் பண்ணுது. ஸோ அந்த ஸ்கின் ரிசெப்டார்ஸில் 2 டைப் இருக்குது. குட்டேனியஸ் தெர்மோரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டேனியஸ்னால் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோல்ட் ரிசெப்டார். ஸோ கோல்ட் ரிசெப்டார் வந்து மெயினாக டெம்பரேச்சர் கம்மி ஆச்சு அப்படின்னா தான் வந்து இட் ஆக்டிவேட்ஸ் அண்ட் சென்ஸ் சிக்னல் டு யுவர் பிரெயின். ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ரிசெப்டார்ஸ் தான் நிறையா இருக்கும் இன் கம்பேர்ட் டு வார்ம்த் ரிசெப்டார்ஸ். ஸோ ஹீட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரொம்ப ஹாட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து வார்ம் ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோல்டான ஒரு ஏசி ரூம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்போ கோல்ட் ரிசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்மளோட பாடியில் கோல்ட் ரிசெப்டார்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் விச் இஸ் ப்ரொஃப்யூஸ்லி சப்ளைட் வென் கம்பேர்ட் டு வார்ம்த் ரிசெப்டார்ஸ். Next, warmth receptors responds to particularly increasing rising temperatures but also exhibits a steady state discharge. So like I said, warmth receptors வந்து temperature அதிகமாக இருக்கும்போது it sends signal to your central nervous system. So next one is hypothalamic thermoreceptors. So நம்ம feedback transducerல 2 பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஸ்கின் இன்னொன்று hypothalamus. ஸோ ஹைப்போதலாமஸில் இருக்க தெர்மோரெசெப்டார்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சிஸ்டமில் அவங்களும் வந்து தே டேக் அ பார்ட். ஸோ டெம்பரேச்சர் ரெகுலேஷனில் மெயின் கண்ட்ரோலர் யார், யுவர் ஹைப்போதலாமஸ், ரைட்? ஸோ ஹைப்போதலாமஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நிறையா தெர்மோரெசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ்க்கு பக்கத்தில் இருக்க தெர்மோரெசெப்டார்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஆக்ஷன் அவங்களோட ப்ராசஸ் என்னன்றது வந்து இட்ஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச். பட் ஆனால் தெர் இஸ் சம் கார்லேஷன் பிட்வீன் யுவர் ஆன்டீரியர் ஹைப்போதலாமஸ் அண்ட் ஆல்சோ தி லெவல் ஆஃப் லோக்கல் ஸ்லோ பொட்டென்ஷியல் இன் திஸ் ரீஜியன். ஸோ இந்த ஹைப்போதலாமஸில் தான் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து நடக்குது அப்படின்றதுக்கு வந்து we have proof. அதில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த தெர்மோரெசெப்டார்ஸ்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது வந்து ஸ்டில் பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட். ஸோ நம்மளோட தேர்ட் காம்போனன்ட் என்னென்னா கண்ட்ரோலர் அண்ட் தி கம்பேரேட்டர். ஸோ ஹைப்போதலாமஸ் தான் வந்து கம்பேரேட்டராகவும் ஆக்ட் பண்ணுது, கண்ட்ரோலராகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹீட் மெயின்டெனன்ஸ் சென்டர், அது வந்து போஸ்டீரியர் ஹைப்போதலாமஸில் இருக்கும். இன்னொன்று வந்து ஹீட் லாஸ் சென்டர், அது வந்து ஆன்டீரியர் ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸை 2ஆக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஆன்டீரியர் பார்ட் வந்து ஹீட் லாஸ் சென்டர், போஸ்டீரியர் பார்ட் வந்து ஹீட் மெயின்டெனன்ஸ் சென்டர். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராமில் பார்த்திங்கன்னா
you have two centers. One is heat loss center, which is A. Second one is heat maintenance center. So heat loss center க்கு evaporative control, vasomotor control இருக்கு. ஹீட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு யூ ஹாவ் எண்டோக்ரைன் கண்ட்ரோல் அண்ட் மோட்டார் நியூரான்ஸ். ஸோ இதில் ஆக்சுவேட்டர்ஸ் வந்து இது ரெண்டு குரூப்புக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 4 ஆக்சுவேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 4 ஆக்சுவேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஸ்வெட்டிங்கும் பிளட் வெசல்ஸும் இட் இஸ் ஃபார் ஹீட் லாஸ். அதே செல்ஸ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி வந்து இட்ஸ் ஃபார் ஹீட் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்மளோட பாடி செல்ஸும் மசில்ஸும் ஹீட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்வெட்டிங் பிளட் வெசல்ஸ் வந்து ஹீட் லாஸ்க்கு வந்து தே கான்ட்ரிபியூட். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் வந்து இட் கோஸ் டு கண்ட்ரோல் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது? கோர், மசில், ஸ்கின் அண்ட் பிளட். ஸோ அதுலேருந்து we have 3 different temperature. One is body's core temperature, muscle temperature and skin temperature. ஸோ இந்த 3 டெம்பரேச்சர்லேருந்து ஃபீட்பேக் யார் எடுத்துகிட்டு வரான்னா ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர்ஸ். என்னென்ன ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர்? we have skin receptors and hypothalamic receptors. ஸோ இந்த 2 receptorsம் they send the information to the brain. ஸோ பிரெயினில் கண்ட்ரோலர் வந்து உங்களோட hypothalamus. So this is the information flow diagram for your human thermoregulation. Okay, so this is where the hypothalamus is located. So brain kulla you have cortex, corpus callosum. So corpus callosum and then you have anterior and posterior. A and P அப்படினு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ A is your anterior hypothalamus, P is your posterior hypothalamus. ஸோ அதில் என்னென்ன நர்வ் கனெக்ஷன்ஸ் போகுது அப்படின்றத இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. All these things are found in your H Milsum book, so you can refer that. So with this I'll stop. We'll see the next topic in the next lecture.